ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 39 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த சாய்பாக் பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ என்னடா என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா, ஒருவேளை நீ அந்த சூப்பர்மேசி யூனியனை சேர்ந்தவனா, உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ஃபயரை உருவாக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பின்னாடி அவன் ப்ளூ முடிக்கார அந்த பொண்ணுகிட்ட, ஏய் நீ அவனை அட்டாக் பண்ணிட்டியா, அவனை கொன்னுட்டியா, சூப்பர் அப்படின்னு பாராட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த பொண்ணு, டேய் சும்மா இருடா, இதுக்கு முன்னாடி உள்ள அட்டாக்கே அவனுக்கு ஒன்றும் பண்ணல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அவன் கத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மேலே அந்த ஃபயர் பட்டும் நம்ம ஹீரோ வெறும் கையாலேயே அந்த ஃபயர் மேஜிக்கை கையிலே பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணும், என்னால் புரியல என்ன நடக்குது இங்கே, அவன் அந்த கையிலே பிடிச்சிட்டானா, அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம், போங்கடா அவனை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அந்த சாய்பாக்கு பொண்ணு சொன்ன உடனே அந்த ப்ளூ மட்டைனும் ஸ்பைக் மட்டைனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஓடி போய் ஜம்ப் பண்ணி ஒரு குத்து விட போவானுங்க. நம்ம ஹீரோ அந்த ப்ளூ மட்டையை தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து விட அவன் தலைமை டபக்குன்னு திருப்பிக்கும். இந்த பக்கம் அந்த ஸ்பைக் மட்டை அதை பார்த்து வாயை பொழந்துட்டு இருப்பான். அவன் தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து ரெண்டு பேரும் நாக் அவுட் பண்ணி படுக்க போட்ட உடனே நம்ம டேம் ஜென் ஹீரோ கிட்ட, டேய் பார்த்து குத்து மச்சி, அவங்க சாதாரண மனுஷங்க மாதிரி இருக்காங்க, நீ எதுக்கு இந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ற அப்படின்னு அவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும், ஆமாம்ல நான் கொஞ்சம் ஓவர் பவரை யூஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு, இனிமே என்னை விட பவர்ஃபுல்லான ஆளுகிட்ட தான் நான் பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாய்பாக் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ ஒரு மான்ஸ்டர்ரா, நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு அவ சாய்பாக் கையை வச்சு ஒரு ஃபயர் லேசர், சும்மா பயங்கரமான லேசர் நம்ம ஹீரோ பார்த்து அனுப்பிவிடுவா. நம்ம ஹீரோவோ அந்த லேசரை லெஃப்ட் கையால தட்டி விட்டுருவாரு. அதை பார்த்துட்டு அந்த சாய்பாக் பொண்ணு, என்னது நான் இப்ப கண்ட காட்சி உண்மைதானா, என்னோட லேசர் அட்டாக்கே அவனுக்கு ஒன்றும் பண்ணலையா, அப்படின்னா நான் சாக போறேன்னா, என் கதை முடிய போகுதா அப்படின்னு அவ கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட போய், நீ பயப்படாத, நான் ஒன்று கொல்ல மாட்டேன், நீ ஒழுங்கா எனக்கு கோஆப்ரேட் பண்ணனா நான் எதுக்கு உன்னை கொல்ல போறேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றது கேட்ட அந்த பொண்ணும், நான் எங்கே டீலிங் போட போகிறேன், நீ சொல்கிறத கேட்டு தானே நான் நடந்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு நான் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை பார்த்து, இந்த உலகத்துக்கு என்னாச்சு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணும், இங்கே ஒரு மனுஷனுக்கு 7 வயசுக்கு அப்புறம் அவனோட லக்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான பவர் கிடைக்கும். ஒருத்தங்களுக்கு உருவத்தை மாற்றுற மாதிரி சக்தி, இன்னொருத்தங்களுக்கு மேஜிக் பவர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சக்தி கிடைக்கும். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் பவர் கிடைச்சவங்க இந்த உலகத்தை ஆளணும்னு நினச்சாங்க. அவங்க இந்த உலகத்தை ஆள்றதுக்கு நிறைய சைபாக் ரோபோட்டை உருவாக்கி அவங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் எடுத்தாங்க. அப்பதான் சூப்பர்மேசி யூனிட்ன்றவங்க ஒரு பயங்கரமான மிஷினை உருவாக்குனாங்க. அது வானத்துல பெரிய பால் சைஸ்ல இருக்கும். அது பேரு ஏசான் ஸ்பியர். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மிஷின் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தை அழிச்சு நாசமாக்குச்சு. அதனாலதான் இந்த உலகமே சூப்பர்மேசி யூனியன் கண்ட்ரோல்ல போச்சு. அவங்க தான் இங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த உலகத்தையே மொத்தமா அவங்க கண்ட்ரோல் எடுத்தனால இங்க சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்க இந்த மாதிரி வர்றவங்கிட்ட திருடி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு நான் சொல்றதை கேட்டு அந்த டேம் ஜென்வும், அங்க வானத்துல பெருசா உருண்டையா ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின் தான் ஏசான் ஸ்பியரா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த சைபாக் பொண்ணும், ஆமா அதுதான் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அந்த பெரிய மிஷினை பார்த்து, இது நான் நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்குது, இதுதான் இந்த மக்கள் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி அடிமையாக்குச்சா, இது எல்லா ரோபோட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது போல, இந்த சிட்டியவே அது மொத்தமா அது கைக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டேம் ஜென்வும் நம்ம ஹீரோ கிட்ட, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம முதல்ல அந்த சூப்பர்மேசி யூனியனை அழிச்சாகணும், அவங்க தானே இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும், ஆமா முதல்ல அவங்க எங்க இருக்காங்க தேடி போகணும், அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா, ஏன் இந்த பார் சைபாக் பொண்ணு, உனக்கு அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த சைபாக் பொண்ணும், எனக்கு அவங்களோட கரெக்டான லொக்கேஷன்லாம் தெரியாதுங்க, ஆனா புரோக்கர்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவ்வளவுதானே அவன் இருக்க இடத்துக்கு உடனே எங்களை கூட்டு போ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு அவெஞ்சர்ஸ் டவர் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்குள்ள தான் அந்த புரோக்கர் இருக்கான். அவன் உள்ள நின்று வெளியே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்க மனுஷங்களாம் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு அவங்க ஒருத்தங்களை கொண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த புரோக்கரு, இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, எங்களை மாதிரி ஆளுகள் தான் அந்த உலகத்தை ஆளணும், நீங்களாம் கீழே உள்ள சாதாரண மனுஷங்கடா, நாங்களாம் கடவுள் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்போ பின்னாடி பார்த்தா அங்கே இருக்க செவ்வரை உடச்சிட்டு நம்ம ஹீரோ வருவார் சும்மா மாசா. பின்னாடி அந்த பொண்ணு, நீங்கள் எப்படி இந்த கதவுலாம் உடைச்சிங்க, நீங்கள் எப்படி இந்த கதை உடைச்சிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும், எனக்கு அதிகமாக பேசினா பிடிக்காது, கொஞ்சம் அமைதியாரு நம்ம ஹீரோ அவளை பார்த்து மிரட்டிடுவார். அது கேட்டு அவளும் சரிங்க நான் ஒன்றும் பேசலைன்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாயிருவா. நம்ம ஹீரோ, இவன் தானே புரோக்கரு, டே புரோக்கரு என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே வாடா அவன்கிட்ட பேசணும் நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் யாரா நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, டேய் உனக்கு தான் சூப்பர்மேசி யூனியன் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, அவங்க எங்கே இருக்காங்க சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவன் கையில் இருக்க அந்த கிளாஸ் அப்படி நொறுக்கிட்டு, டேய் நீ ஒரு சாதாரண மனுஷன்டா, எங்களுக்குலாம் நீ அடிமையாக தான் இருக்கணும், நீ ஏன் முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசுறியோ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து மிரட்டிட்டு அவன் வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவான். பார்க்கறதுக்கு லிசார்ட் மேனும் ரைனாவும் ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, காமிக் புக்கில் தான்டா ஹீரோலாம், நிஜத்தில் எங்களுக்கு எப்போதுமே அடிமையாக தான் இருப்பாங்க, இப்போவே உன்னோட ஹீரோ வாழ்க்கையை முடிச்சு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பிளட் மேனிபுலேஷன் பவர் யூஸ் பண்ணி தரையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு
டிராகன் கார்டு கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவன் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்த்தா அதுல லக்ஷன் ஸ்டார் இவன் பேரு. இவன் அந்த சூப்பர்மேசி யூனியன்ல 12 எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு ஆளு. இவனோட பவர் என்னன்னா டீமன் ரியலம் இருந்து பவர் எடுத்து இந்த மாதிரி உருமாறுவான். பாக்குறதுக்கு எப்படி ரைனோ லிசார்ட்மேன் மாதிரி இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாம் அதுல போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ எனக்கு தேவையான டீட்டெயிலாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கரை பார்த்து முறைச்சிட்டு இருப்பாரு. அந்த புரோக்கர் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் யாரா நீ இந்த அளவுக்கு பவரா இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ மனுஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மனுஷனை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க, நீ என்ன பண்ணிரு எங்க சூப்பர்மேசி யூனியன்ல வந்து சேர்ந்துரு, ஏன்னா உன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான் எங்க கூட இருக்கணும், நீ மட்டும் எங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் லீடரா இருக்கலாம், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம், உனக்கு எல்லா சலுகையும் வழங்குவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டு, என்னது சலுகையா, என்ன சலுகை கொடுப்ப அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவனும், ஆமாடா கண்டிப்பா அவனுக்கு சலுகை கொடுப்போம், எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு தெரியுமா, உனக்கு கீழே இருக்க மனுஷங்கள்ட்ட இருந்து நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், அவங்கள அப்படி பூச்சி மாதிரி நசுக்கி நீ அப்படி என்ஜாய் பண்ணி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழலாம்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ இதுதான் சலுகையா, இதெல்லாம் என்னடா சலுகை, கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டே இரு கோப்படாத, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா, உன் பின்னாடி அந்த சைபாக் பொண்ணு இருக்கா பாரு, அவளும் எங்களோட சூப்பர்மேசி யூனியனை எதிர்த்து போராடிட்டு இருந்தா, நாங்க என்ன பண்ண தெரியுமா, அவ தங்கச்சியை கொல்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் தான் சொன்னோம், அங்க இருக்க மனுஷங்க எல்லாருமே அவ தங்கச்சியை கொல்றதுக்காக போட்டி போட்டு போனானுங்க, குறுக்க காப்பாத்துறதுக்கு அந்த சைபாக் பொண்ணு போய் நின்னா பாரு, அப்பதான் அவ கையவே வெட்டினானுங்க, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த சைபாக் ரோபோட் கையே வந்துச்சு, அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை கொண்டுட்டானுங்க, நாங்களும் சாப்பாடு கொடுத்தோம் நினைக்கிறேன், ஆமா சாப்பாடு கொடுத்தோம், ஏன்னா கொண்டாங்கல்ல, அங்க பாரு ஒன்னுத்துக்கு ஆகாத பொண்ணு, இந்த மாதிரி அடிமைகளை நம்ம அப்படி காலில் போட்டு மிதிக்கலாம், அது செம்ம ஃபன்னா இருக்கும் தெரியுமா, நம்ம பெரிய லீடர் மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பூச்சிகளை நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்மேசி யூனியனை எதிர்க்கவங்களுக்கு இந்த மாதிரி தாண்டா நடக்கும், நீ பேசாம எங்க கூட சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அந்த ஆசான் ஸ்பியர்ன்ற மிஷின் வச்சுக்கிட்டு நீங்க இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்றீங்களா, ஏண்டா உங்ககிட்ட கொஞ்சோண்டு பவர் இருக்கு, அதனால நீ மற்றவங்களை எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி நடத்துவியா, நீ என்ன செம்மையா கடுப்பேத்திட்டடா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உங்ககிட்ட கொஞ்சோண்டு பவர் இருக்கிறனால இங்க எல்லாத்தையும் விட நீ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா, நீ வாழ்றதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா, நீ வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன்டா அப்படி நம்ம சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் போட்டு டக்குன்னு அவன் பின்னாடி போய் புடத்தையை பிடிச்சி தரையில சேர்த்து ஒரு அடி, மூஞ்சி தரையில நஞ்சி கல்லுலாம் பறக்கும் சும்மா. நம்ம ஹீரோ அவனை பார்த்து, சரி இப்போ நீ சொன்ன மாதிரியே பூச்சி நசுக்கி விளையாடுற மாதிரி உன்னை நசுக்கி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சம கோவமா அவனை பார்த்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த சைபாக் பொண்ணு, என்னது இந்த யூனியனை சேர்ந்த ஒரு ஆளை இவர் ஒரே அடியில தரையில போட்டு நச்சுட்டாரா, ஒருவேளை இவர் தான் எங்களை காப்பாற்ற வந்த சேவியரா, குருவி 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 அடிச்சா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங்கோட நம்ம ஹீரோ செம பில்டப்பா இருப்பான். அப்போ அந்த இவன் இருக்கான் பாருங்க புரோக்கரு, ஏ இருடா அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மறுபடியும் தரையோட சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு அவன் கொம்பு பிடிச்சி மேலே தூக்கி, டேய் சூப்பர்மேசி யூனியனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டினாலும் அவன் அமைதியா நிற்பான். நம்ம ஹீரோ அவனோட கொம்பை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, டேய் சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி அடிப்பார் பாருங்க. செவுத்துல அடிச்சா மூஞ்சிலாம் ரத்தம் தெரிக்கும். அவனோ டே விட்டுரு நான் சொல்றேன் அந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கெஞ்சுவான். நம்ம ஹீரோ முன்னாடி சும்மா செம்ம மாசா வெறித்தனமான கோவத்துல நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அவன் லொகேஷன் சொன்னதை நம்மளுக்கு காட்டல, அதை சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவனை கொண்டு அவனுக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிட்டை உள்ள எடுத்துக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த டேம் ஜின்வு, வர உன்னோட பவர் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, ஒரே அடியில அவனை கொண்டுட்ட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேம் ஜின்வு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருப்பா. பின்னாடி பார்த்தா அந்த சைபாக் பொண்ணு அங்க சாப்பாடு நிறைய இருக்கும், இந்த புரோக்கரோட சாப்பாடு அவன் வண்டியில வச்சுக்கிட்டு, நான் நிறைய சாப்பாடு கொண்டு வந்துட்டு அந்த புரோக்கரோட ஸ்டோரேஜ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கிட்டே வருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, நல்ல வேலை பண்ணேன், சரிப்பா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த சைபாக் பொண்ணு, இந்த சாப்பாடுலாம் முன்னாடியே கிடச்சிருந்தா என் தங்கச்சி என் குடும்பம் இவங்க யாரையுமே இழந்திருக்க மாட்டேன், இப்போ அவங்க எல்லாருமே இல்லை, ஆனால் சாப்பாடு இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், நீ கஷ்டப்படாத, இதெல்லாம் உன் தப்பு இல்லையே, இதெல்லாம் இந்த மாதிரி புரோக்கர் மாதிரி கெட்டவனோட தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லணுன்னே அதை கேட்டு அந்த சைபாக்கும், நீங்கள் ரொம்ப ஆறுதலாக பேசுகிறீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும், சரி இந்த சாப்பாடெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒரு உதவி பண்ணணும் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னா அதுக்கு அந்த சைபாக் பொண்ணு, கண்டிப்பாக பண்ணுறேங்க, நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஒரு பிளானை சொல்லுவான். அப்படி அங்க கட் பண்ணா அந்த உலகத்தோட ஃபுட் ஃபேக்டரி இடத்துல ஒரு டீமன் மாதிரி இருக்கவன் உடம்புல ரத்த காயத்தோட அப்படி தவழ்ந்து என்னை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவன் முதுகுல யாரோ கத்தியை வச்சு சரக்குன்னு இருக்குவாங்க. என்னை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனை ஸ்வாட வச்சு குத்திருக்காரு. அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட ஸ்பிரிட்டை நம்ம ஹீரோ உள்ள எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அங்க முன்னாடி இன்னொரு டீமன் ஒருத்தன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ ஒழுங்கா எங்களோட சூப்பர்மேசி யூனியன்ல
வந்து சேர்ந்துக்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி அந்த புரோக்கர் சொன்ன மாதிரியே சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அவன் தலையை ஒரே வெட்டு போட்டு தள்ளிட்டு, டே உங்களோட ஆஃபர்ல எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்வாடுக்குள்ள இருக்க டேம் ஜினுவை நம்ம ஹீரோவை பார்த்து, மச்சி நான் இன்னைக்கு நிறைய ரத்தம் குடிச்சிட்டேன், நீ இன்னைக்கு நிறைய பேரை கொண்டுட்டப்போ பவர் வேற லெவல் அப்கிரேட் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வானத்துல இருக்க அந்த ஆசான் ஸ்பியர் பெரிய பால் அது அப்படியே வேற மாதிரி ரெட் கலர்ல மாறும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, இது இப்போ ரெட் கலர்ல மாறி இருக்கே அப்படின்னா அதுக்குள்ள வேற ஏதோ டீமன் அளவுக்கு ரொம்ப காட் லெவல் சக்தி எது இருக்கா, அதை உடச்சிட்டு யாரும் வரப்போறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அதை உடச்சிக்கிட்டு உள்ள இருந்து எவனோ ஒருத்தன் வருவான். அவன் பவர் வெறித்தனமான பவர், கடவுளோட சக்தி இருக்குது. அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீயாடா அது டவர்ல இருந்து வந்த பிளேயரு, என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்ட, இதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும் முட்டா பயலே, இப்போ நான் இந்த உலகத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவா பாருங்க. நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோட கடவுள் சக்தி இப்ப செயலிருந்து போயிருக்கும். என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. பார்த்தா அந்த உலகமே சும்மா 2 துண்டா நொறுங்கி வெடிச்சு சதறி அந்த உலகமே அழிஞ்சு போயிடும். ஸ்பேஸ்ல அந்த உலகத்தோட துண்டுலாம் அப்படி சதறிட்டு இருக்கும். அவ்வளவுதான், அந்த உலகமே நாஸ்தி ஆயிடுச்சு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அந்த உலகத்தோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் செத்து போயிட்டாரா இல்ல உயிரோடு இருக்காரா, என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.